ஹல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 6வது மாதத்தினுடைய முதலாவது நாளிலும் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் வழக்கமாக தியானிக்கிற சங்கீதங்களின் புஸ்தகம் 76ஆம் சங்கீதத்திலே மகத்துவம் உள்ளவர் என்கிறதான தலைப்பின் கீழாக இன்றைக்கு நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. கடந்த 5 மாதங்களிலே நாம் சந்தித்த எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ கொள்ளை நோயினுடைய தாக்கங்கள், இவைகள் எல்லாவற்றிற்கும் மத்தியிலேயும் தேவ கிருபை கடந்த 5 மாதங்களிலே நம்மை தாங்கி, நம்மை தப்புவித்து, நம்மை காத்து நடத்தின அந்த நல்ல தயவை நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றியுள்ளவர்களாயிருப்போம். இந்த 6வது மாதத்திலும் கூட தேவ கிருபை நம்மை தாங்குவதாக. மகத்துவமுள்ள தேவன் நம்மை வழிநடத்துவாராக. இந்த சங்கீதத்தை ஆசாப் என்கிற சங்கீதக்காரன் எழுதினதாக நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை இந்த ஆசாப் எந்த காலத்திலே வாழ்ந்தவர் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனாலும் இங்கே எழுதப்பட்டிருக்கிற இந்த சங்கீதத்தினுடைய பின்னணியும், எசேக்கியா ராஜா யூதாவிலே ஆட்சி செய்த காலத்திலே தான் அங்கே அசீரியாவின் ராஜாவாகிய சனகரிப்பும் அவனுடைய படைத்தலைவனாகிய ரப்சாக்கேயும் எருசலேமுக்கு விரோதமாக எழும்பின காரியத்தை குறித்து 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரத்திலேயும் 2 நாளாகமங்களின் புஸ்தகம் 29 முதல் 32ஆம் அதிகாரத்திலேயும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலுமாக எழுதப்பட்டிருக்கிற அந்த சம்பவங்களின் அடிப்படையிலே தான் இந்த சங்கீதம் 76 எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒருவேளை இந்த 76ஆம் சங்கீதத்திற்கு பின்னணியமாக இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் இப்படி நாம் வாசிக்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே, கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்கும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்கிறார் என்று சொன்னார். இங்கே எதிராளியாகிய அசீரியா ராஜாவின் படைத்தலைவன் ரப்சாக்கே தேவ ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தை, எருசலேமின் தேவன் என் கைக்கு தப்புவிக்க முடியுமோ என்கிற ஒரு பெரிய கேள்வி எழுப்புகிறார். அதே காரியத்தை 2 நாளாகமங்களின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்திலேயும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். அங்கே ஒரு வார்த்தை மிக அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. அசீரியா ராஜாவாகிய சனகரிப் சொல்லுகிறது என்னவென்றால், முற்றுகை போடப்பட்ட எருசலேமிலே நீங்கள் இருக்கும்படி நீங்கள் எதின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறீர்கள் என்று அங்கே ஒரு கேள்வி கேட்கிறார். அதை தொடர்ந்து 14ஆம் வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் தேவன் உங்களை என் கைக்கு தப்புவிக்க கூடும்படிக்கு அப்படின்னு சொன்னா அவன் என்ன நினைக்கிறான் என்றால், எருசலேமிலே வாசம் பண்ணுகிற தேவன், அந்த எருசலேமிலே வாசம் பண்ணுகிற எசேக்கியாவின் தேவன் என்னுடைய கரங்களிலிருந்து உங்களை தப்புவிக்க கூடுமோ? எருசலேமை சுற்றிலும் நாங்கள் இப்பொழுது முற்றுகை போட்டிருக்கிறோம். எருசலேமை சுற்றிலும் எங்கள் பாளையங்கள் இறங்கி இருக்கிறது. அவர்கள் கடற்கரை மணலை போல அவர்கள் உங்களை சுற்றி வளைத்து விட்டார்கள். ஏற்கனவே அநேக பிரஜாதி பட்டணங்களிலே இப்படி அவர்களுடைய பெரிய தேவர்கள் என்று சொல்லக்கூடிய தேவர்கள் இருக்கிற பட்டணங்களை எல்லாம் நாங்கள் முற்றுகையிட்ட போது அந்த பட்டணங்களின் தேவர்கள் எங்களின் படைபலத்துக்கு முன்பதாக நிற்க முடியவில்லை. அதே போல எருசலேமின் தேவனும் எங்களுக்கு முன்பதாக, என்னுடைய படைபலத்துக்கு முன்பதாக, எனக்கு முன்பதாக நிற்க முடியாது. உங்களை தப்பு
தப்புவிக்க முடியாது என்று இங்கே சனகரிப்பும் ரப்சாக்கையும் கர்ச்சிக்கிறார்கள். இதுதான் 76ஆம் சங்கீதத்தினுடைய பின்னணியம். கவனியுங்கள், அநேக நேரங்களிலே புதிய ஏற்பாட்டு சபை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. தேவனுடைய வாக்குத்தத்தம் தேவ சபையை குறித்து இப்படி சொல்லி இருக்க, அநேக நேரத்திலே சத்துருக்கள் சபைக்கு விரோதமாக எழும்பும் போது என்ன நினைக்கிறார்கள்? எங்கள் கரங்களுக்கு உங்களை யார் தப்பு வைக்க முடியும்? ஒருவேளை நம்முடைய தேசத்தில் மாத்திரமல்ல, உலகத்திலே அடைக்கப்பட்ட தேசங்கள் என்று சொல்லப்படுகிற அநேக தேசங்களுடைய சூழல்கள் இதுவாகத்தான் இருக்கிறது. அந்த தேசத்திலே ஆளுகை செய்தவர்கள், அங்கே இருக்கிற பெரும்பான்மையான ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள்? தேவ ஜனங்களை நாங்கள் ஒடுக்கினால் யார் எங்களுக்கு விரோதமாக எழும்ப முடியும்? யார் உங்களுக்கு துணை நிற்க முடியும் என்று கேள்வி எழுப்புகிறார்கள். ஒருவேளை இது ஒரு நியாயமான கேள்வி போலத்தான் தோன்றுகிறது. அதே போலத்தான் அன்றைக்கு எருசலேமை முற்றுகையிட்டிருக்கிற சனகரிப்பும் ரப்சாக்கையும் தேவ ஜனங்களை பார்த்து கேட்கிறான், இப்பொழுது இந்த எருசலேமின் தேவனுடைய கரங்கள் எங்களிலிருந்து உங்களை விடுவிக்க முடியுமா? அந்த எருசலேமின் தேவன் எங்களை என்ன செய்து விட போகிறார் என்கிற ஒரு பெரிய பெருமையோடு மமதையோடு கூட அவன் பேசுகிறான். அதற்கு பதிலளிக்கும் வண்ணமாகத்தான் இங்கே சங்கீதக்காரனாகிய ஆசாவின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார் இங்கே ஆசாப்? யூதாவில் தேவன் அறியப்பட்டவர். இங்கே எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது? இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது. அவர் எருசலேமில் அவருடைய கூடாரத்தில் சீயோனில் அவருடைய வாசஸ்தலம் இருக்கிறது. இங்கே எருசலேமிலே வாசம் பண்ணுகிற தேவனை நிந்திக்கிற அந்த ரப்சாக்கேக்கு, எருசலேமிலே வாசம் பண்ணுகிற அந்த தேவனுடைய மகத்துவங்களை நிந்திக்கிற அசீரியா ராஜாவாகிய சனகரிப்புக்கு உத்தரவு சொல்லப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அவருடைய நாமம் பெரியது, அவர் பெரியவர். அவர் எருசலேமின் கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறார். அவருடைய வாசஸ்தலம் எங்கே இருக்கிறது? நீ முற்றுகை போட்டிருக்கிறாய் அல்லவா ரப்சாக்கே, நீ முற்றுகை போட்டிருக்கிறாய் அல்லவா சனகரிப்பே, நீ முற்றுகை போடப்பட்டிருக்கிற இந்த மலை மேல் இருக்கிற பட்டணத்திலே தான் அவருடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவருடைய கூடாரம் இருக்கிறது. அவர் இங்கே தான் தங்கி இருக்கிறார். அவர் யூதாவிலே அறியப்பட்ட தேவன். அவர் என்ன செய்ய முடியும் என்பதற்கு அங்கே அடுத்தடுத்து அநேக வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன், உங்களுக்கு பாருங்கள். 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் அங்கே எழுதியிருக்கிறார், அங்கே வாசம் பண்ணுகிற அந்த எருசலேமிலிருந்து வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார். கவனிங்கள், சத்துரு சொல்கிறான், இந்த எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவன் என்னுடைய கரங்களிலிருந்து உங்களை தப்ப வைத்து விடுவாரா? என்ன நம்பிக்கையோடு இருக்கிறீர்கள்? ஆனால் இங்கே சங்கீதக்காரனாக ஆசாப் சொல்கிறான், அந்த எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவன் தான் வில்லையும் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் எருசலேமில் இருந்து கொண்டே முறித்து விட்டார். அவர் யுத்த களத்துக்கு வரவே இல்லை. ரப்சாக்கே, சனகரிப்பே, இன்றைக்கும் தேவ சனங்களுக்கு விரோதமாக எழும்பி நீ பேசுகிற காரியங்களை கேட்கிற ஒரு ஜீவனுள்ள தேவன் எங்களுக்கு இருக்கிறார். உனக்கு தெரியுமா? மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஒரு தேவன் இருக்கிறார். தேவ ஜனங்களை நிந்திக்கிற, தேவ சபையை நிந்திக்கிற ரப்சாக்கே, நீ ஒன்றை உணர்ந்து கொள். உன்னுடைய வில்லும் உன்னுடைய அம்பும் உன்னுடைய கேடகமும் உன்னுடைய யுத்தங்களில் எந்த களவாடங்களும் உன்னை பாதுகாக்க போகிறதில்லை. அவைகளெல்லாம் முறித்து விடக்கூடிய ஒரு மகத்துவம் உள்ள ஒரு பெரிய தேவன் எங்களுக்கு இருக்கிறார். 4ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, மகத்துவம் உள்ளவரே, கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கிலும் நீ பிரகாசம் உள்ளவர். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், யூதாவுக்கு எதிராக தனது கையை உயர்த்துகிற எந்த அதிகாரத்தையும் எந்த வல்லமையையும் விட எருசலேமின் தேவன் மகத்துவம் உள்ளவராக இருப்பார். இந்த காலை நேரத்திலே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நாம் சந்திக்கிற இந்த கடினமான கொள்ளை நோயினுடைய தாக்கங்கள் நிறைந்திருக்கிற காலத்திலே, ஒருவேளை நம்முடைய தேசத்திலே
சிறுபான்மையான ஒரு ஜனக்கூட்டத்தை நெருக்குவதற்காகவும் ஒடுக்குவதற்காகவும் சட்ட திட்டங்களையும் அதிகாரங்களையும் வல்லமைகளையும் தேவ ஜனத்துக்கு விரோதமாக எழுப்பிக் கொண்டிருக்கிற இந்த பொல்லாத காலத்திலே நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. தேவ ஜனங்களுக்கு எதிராக தன்னுடைய கரங்களை உயர்த்துகிற, தன்னுடைய யுத்த தளவாடங்களை உண்டாக்குகிற எந்த அதிகாரத்தையும் எந்த வல்லமையையும் விட தேவன் பெரியவராக இருக்கிறார். அவர் மகத்துவம் உள்ளவராக இருக்கிறார். அவர் எருசலேமிலே இருந்து கொண்டே என்ன செய்வார்? அடுத்த வசனத்தில் 5ஆம் வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? தைரிய நெஞ்சம் உள்ளவர்கள் எல்லாம் கொள்ளையாடப்படுவார்களாம், அவர்கள் எல்லாம் நித்திரை அடைந்து அசர்ந்து போவார்களாம், வல்லமையுள்ள எந்த மனுஷனுடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமல் போய்விடுமாம். ஐயா, எருசலேமிலே வாசம் பண்ணுகிற, எங்கள் மத்தியிலே உலாவி வருகிற, எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய வல்லமையை, தன்னுடைய அதிகாரத்தை பூமியின் ராஜாக்களுக்கு வெளிப்படுத்த அவர் எச்சரித்தால், நீ கர்ச்சிப்பது போல அவர் கர்ச்சித்துக் கொண்டிருக்கிறதில்லை, நீ பேசுவது போல பேசிக் கொண்டிருக்கிறதில்லை. மாறாக அவர் தம்முடைய வல்லமையை, மாறாக அவர் தம்முடைய மகத்துவத்தை விளங்க பண்ணும் போது, நீ எவ்வளவு பராக்கிரமசாலியாய் இருந்தாலும், நீ எவ்வளவு வல்லமையுள்ளவனாய் இருந்தாலும், உன்னுடைய எல்லா கிரியைகளும் அவருக்கு முன்பதாக ஒன்றும் இல்லாமல் போய்விடும் என்பதை மறந்து போகாதே. அதைத்தான் அங்கே சங்கீதக்காரனாகிய ஆசாப் சத்துருக்களுக்கு நினைப்பூட்டுகிறான். யாக்கோபின் தேவனே, உம்முடைய கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது. அப்படின்னா செத்து விழுந்தது. அப்போ அந்த எருசலேமை முற்றுகை போட்டிருக்கிற சத்துருவை பொறுத்த வரைக்கும் அவனுடைய கம்பேரிசன் என்னன்னா, இதே மாதிரி நாங்க நிறைய பட்டணங்களுக்கு போனோம், அந்த பட்டணங்கள் எல்லாம் நிறைய பெரிய தேவர்கள் இருந்தாங்க, அந்த தேவர்களை நம்பிக்கொண்டுதான் அங்க இருக்கிற ஜனங்கள் இருந்தாங்க. ஆனா நாங்க போய் யுத்தம் பண்ணின போது எங்களுடைய பராக்கிரமத்துக்கு முன்பதாக அந்த பிரஜாதிகளின் தேவர்கள் ஒன்றும் அந்த ஜனங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க முடியவில்லை. நாங்கள் அவர்களை முறியடித்து விட்டோம். அதே போல எருசலேமையும் இப்பொழுது நாங்கள் முற்றுகை போட்டிருக்கிறோம். எருசலேமிலே வாசம் பண்ணுகிற தேவன் உங்களை தப்புவிக்க முடியாது, நீங்கள் யாரை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று இந்த ரப்சாக்கை கேட்பது போலத்தான் இன்றைக்கும் அநேக நேரத்தில் தேவ ஜனங்களுக்கு, தேவ சபைக்கு விரோதமாக அடைக்கப்பட்ட தேசங்களில் வாழுகிற அநேக ராஜாக்களும் அநேக மந்திரிமாரும் அநேக சட்ட திட்டங்களை ஏற்றுவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றை மறந்து விடாதீர்கள், எருசலேமின் தேவன், எருசலேமிலே வாசம் பண்ணுகிற தேவன், அவர் சர்வவல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார், அவர் மகத்துவமுள்ள தேவனாக இருக்கிறார், அவர் பயங்கரமான தேவனாக இருக்கிறார். இங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையிலே நான் சில காரியங்களை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். 7ஆம் வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? நீரே பயங்கரமானவர். ஆண்டவருடைய நாமத்தை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் மிகவும் கவனிக்க வேண்டிய காரியங்கள். 6ஆம் வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? யாக்கோபின் தேவனே, உம்முடைய கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது. அடுத்தது, வானத்திலிருந்து நியாய தீர்ப்பை கேட்க பண்ணினீங்க, பூமி பயந்து அமர்ந்தது. 12ஆம் வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்குது? பூமியின் பிரபுக்களின் ஆவியை அடக்குவார், பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால நேரத்திலே நாம் சந்திக்கிற ஒருவேளை எந்த சவால்களுக்கு மத்தியிலையும் நமக்குள்ளே கலக்கங்களும் நமக்குள்ளே ஒரு பெரிய தடுமாற்றங்களும் வருவதற்கு ஒரு அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்திருக்கலாம். ஆனால் கடந்த காலங்களிலே இந்த இஸ்ரவேலின் தேவன், யாக்கோபின் தேவன், இந்த மகத்துவமுள்ள தேவன் யாராக இருந்திருக்கிறார், அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை நாம் கொஞ்சம் கவனித்து பார்ப்போம். ஆனால் நிகழ்காலத்திலே நாம் சந்திக்கிற எந்த சவால்களை குறித்தும் நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சங்கீதத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய 4 காரியங்களை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லட்டும். முதலாவது, எருசலேமிலே வாசம் பண்ணுகிற தேவனை குறித்த அறிவு அசீரியாவின் அந்த ரப்சாக்கேக்கும் சனகரிப்புக்கும் தெரியவில்லை. ஆனால் எசேக்கியா ராஜாவுக்கு தெரிந்திருந்தது. ஆகவே தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, யூதாவில் தேவன் அறியப்பட்டவர் என்று. அப்படி என்றால் தேவ ஜனங்கள் நம்முடைய தேவன் யார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். முதலாவது. இரண்டாவது,
அந்த தேவன் மேலே நம்முடைய நம்பிக்கையை வைத்திருக்க வேண்டும். ஒருவேளை சத்துரு கேட்கலாம், நீ யாரை நம்பிக்கொண்டிருக்கிறாய் என்று கேட்கலாம். ஆனால் அந்த சத்துருவுக்கு நாம் அளிக்க வேண்டிய பதில் என்ன? நான் நம்பிக்கொண்டிருக்கிற தெய்வம் அவர் பலத்த மகத்துவமுள்ள வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் என்று. மூன்றாவதாக, அந்த எருசலேமிலே வாசம் பண்ணுகிற தேவனுக்கு நாம் பயந்தவர்களாக காணப்பட வேண்டும். பயந்தவர்கள் என்று சொல்லும்போது, ஒருவேளை நமக்கு முன்பதாக இருக்கிற பராக்கிரமசாலிக்கு முன்பதாக நாம் பயந்து நடுங்குவதை போல அப்படி பயந்து நடுங்குவதை அல்ல. அவர் எப்படி பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறாரோ, அவர் எப்படி இந்த நம்முடைய அழைப்பின் மேலே நம்ம மேல வைக்கப்பட்டிருக்கிற நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிறதிலே அவர் கரிசனம் உள்ளவராக இருக்கிறாரோ, அப்படி போல நாம் ஒரு தீமையை விட்டு விலகின வாழ்க்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார். கடைசியாக, நாம் அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படியானால், ஒன்று, நாம் தேவனை அறிந்திருக்க வேண்டும். 2, அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். 3, அவருக்கு நாம் பயப்பட வேண்டும். 4, அவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இந்த கால நேரத்திலே இந்த வார்த்தைகளை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற எந்த சவால் நிறைந்த சூழ்நிலைகளுக்கு மேலாகவும் நம்மை தாங்குகிற, நம்மை தப்புவிக்கிற, நமக்காக யுத்தங்களை நடப்பிக்கிற பயங்கரமான மகத்துவம் உள்ள ஒரு பெரிய தேவன் இருக்கிறார் என்பதை இந்த கால நேரத்தில் நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஒருவேளை கடந்த 5 மாதங்களை கடந்து விட்டோம், ஆண்டவரே இனி வருகிற காலங்கள் எங்களுக்கு எப்படி இருக்க போகிறதோ, இந்த 6வது மாதம் எப்படி இருக்க போகிறதோ, இந்த காலத்திலே நாங்கள் என்ன செய்வது என்கிற ஒரு பெரிய கேள்வியும் கலக்கங்களும் உங்களுக்கு உண்டாயிருக்கலாம். ஆனாலும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டியது ஒன்று இருக்கிறது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தகப்பன் இன்னார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவர் யாராக இருக்கிறார்? அவர் அறியப்பட்ட தேவனாக இருக்கிறார். அவருடைய நாமம் என்ன? அவர் பெரியவர், அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் பயங்கரமானவர். அவர் எருசலேமில் இருந்து கொண்டே அவர் யுத்தங்களை நடப்பித்து விரோதமாக எழும்புகிற எல்லா வில்லுகளையும், எல்லா அம்புகளையும், எல்லா கேடகத்தையும், எல்லா பட்டயத்தையும் முறித்து போட வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் போய் யுத்த களத்தில் நின்று யுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இருந்து கொண்டே, அங்கே இருந்து கொண்டே அவர் அந்த வேலைகளை செய்கிறார். மாத்திரமல்ல, அவர் வானத்திலிருந்து நியாயம் தீர்க்கிறார் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது 9ஆம் வசனத்திலே. அப்படி வானத்திலிருந்து அவர் நியாயம் தீர்க்கும் போது பூமி அவருக்கு பயந்து அமர்ந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு நாம் ஒரு பெரிய எதிர்காலத்தைக்குரிய கேள்விக்குறியோடு கலக்கத்தோடு இருக்கலாம். ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், கடந்த 2019ஆம் வருஷத்துடைய இறுதி பகுதியிலிருந்து இந்த நாள் வரைக்கும் உலகத்தினுடைய எல்லா ராஜாங்கங்களும், எல்லா உலகத்தினுடைய அதிபதிகளும் தாங்கள் தான் பலத்தவர்கள் என்பது போல நினைத்துக் கொண்டிருந்த அவருடைய எண்ணங்கள், அவருடைய திட்டங்கள், அவருடைய செயல்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒன்றுமில்லாத ஒரு கொள்ளை நோயினுடைய ஒரு வைரஸ் அது உலகத்தை பயமுறுத்தி கொண்டிருக்கும் போது அந்த பயமுறுத்துகிற அந்த செய்தி அந்த ஜனங்களுக்கு ஒரு செய்தியை கடத்துகிறது. நீ ஒருவேளை பராக்கிரமசாலியை போல இருக்கலாம், நீ ஒருவேளை பல திட்டங்களை செயல்படுத்துவதற்கு வஞ்சகத்தோடு உன்னுடைய படைத்தளங்களை பெருக்கிக் கொண்டவராக இருக்கலாம், நீ ஒருவேளை பணம் படைத்தவனாக இருக்கலாம், ஒருவேளை பொருளாதாரத்தில் நீ செழிப்படைந்தவனாக இருக்கலாம், அல்லது விளைச்சல்கள் அதிகமாக இருக்கிற ஒரு தேசத்தை உடையவனாக இருக்கலாம். ஆனால் ஒன்று நினைத்துக்கொள், நியாயம் தீர்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார், உன்னை காட்டில் ஒரு பெரிய தேவன் இருக்கிறார் என்கிற ஒரு மறைமுகமான செய்தியை தான் உலக நாடுகளுக்கு கடந்த 2 ஆண்டுகளாக ஆண்டவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். கவனிங்கள், ஒருவேளை எல்லா நாடுகளும் தங்களை ஒரு பலத்தவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஜெர்மன் அப்படி நினைத்துக் கொண்டிருந்தது, சீனா தேசம் அப்படி நினைத்துக் கொண்டிருந்தது, அமெரிக்காவும் லண்டனும் அப்படி நினைத்துக் கொண்டிருந்தது. யாரெல்லாம் நாங்கள் படைபலத்தில் பலத்தவர்கள், நாங்கள் தான் உலகத்தில் முதலாவது தரமுள்ள நாடு என்று நினைத்துக் கொண்டிருந்தார்களோ அவர்களை எல்லாம் நடுநடுங்க பண்ணின ஒரு பெரிய காரியத்தை தான் கடந்த காலங்களிலே ஆண்டவர் இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கிறார். அப்படியானால் அவர்களுக்கெல்லாம் அதிலே ஒரு மறைமுகமான செய்தி இருக்கிறது. நீ எவ்வளவு கட்டிடங்களை கட்டினாலும், நீ எவ்வளவு மேன்மையான காரியங்களை எழுப்பினாலும் அது எல்லாம் எனக்கு முன்பதாக ஒன்றும் இல்லை என்பதை இந்த மனிதகுலத்திற்கு ஆண்டவர் மறைமுகமான ஒரு செய்தி அனுப்பி கொண்டிருக்கிறார். 2ஆம் சங்கீதத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் அல்லவா? சங்கீதங்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம், ஜாதிகளே
ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழுந்து நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவனை அங்கே அவர்கள் எதிர்ப்பது போல செயல்படுகிறார்களாம். நாங்கள் தான் என்பது போல. ஆனால் பரலோகத்தில் இருந்து நியாயம் விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் இவர்களுடைய செயல்களை பார்த்து நகைப்பாராம். ஆண்டவர் அவர்களை இகழுவாராம். ஒருவேளை தனிப்பட்ட வாழ்க்கையில அல்லது குடும்பத்திலே நம்முடைய வாழ்க்கையில அநேக கேள்விக்குறிகள் எழும்பி இருப்பது போலவே இன்றைக்கு தங்களை பராக்கிரமர்கள் என்று எண்ணிக்கொண்ட தேசத்தின் தலைவர்களுக்கும் கூட ஒரு பெரிய கலக்கம் பிடித்திருக்கிறது. காரணம், நியாயம் விசாரிக்கிற தேவன் அவர் வானத்திலிருந்து நியாய தீர்ப்பை தொனிக்க செய்யும் போது அவர்கள் எல்லாரும் பயப்படுகிறார்களாம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, இன்னொரு வார்த்தை நாம் மிகவும் கவனிக்க வேண்டியிருக்கிறது. 8ஆம் வசனத்திலே நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் தேவன் எழுந்தருளின போது. இங்க நாம் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனை குறித்து முந்தின பகுதிகளிலே வாசிக்கிறோம். ஆனால் இந்த இடத்திலே சிறுமைப்பட்டவர்களுக்காக நியாயம் விசாரிப்பதற்கு ஆண்டவர் எழும்பும் போது, சிங்காசனத்திலிருந்து எழும்பும் போது, தான் அமர்ந்திருக்கிற ராஜா ஸ்தானத்திலிருந்து அவர் எழும்பும் போது அவர் என்ன செய்கிறாராம்? வானத்திலிருந்து நியாய தீர்ப்பை கேட்கப்படுகிறாராம். அப்படியானால் சிறுமைப்பட்டவர்களுக்கு விரோதமாக, சிறுமையும் எளிமையுமான ஜனங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பி எல்லா காலங்களிலும் ஆரவாரித்துக் கொண்டும் ஆர்ப்பரித்துக் கொண்டும் இருக்க முடியாது. கர்த்தர் எழுந்தருளுவார். கர்த்தர் எழுந்தருளுவார். யாக்கோபின் தேவன் எழுந்தருளுவார். எருசலேமின் மகத்துவமுள்ள தேவன் எழுந்தருளுவார். அவர் நியாயம் செய்வார். அவர் நியாயம் செய்வார். இந்த சங்கீதத்துல நம்ம கவனிக்க வேண்டிய அநேக சில குறிப்புகள் இருக்கிறது. ஒருவேளை நம்ம வேகமா வாசித்து போகும்போது ஒரே சம்பவத்தை மையமாக கொண்டுதான் எழுதப்பட்டிருக்கிறது போல தோன்றினாலும் இந்த இடத்துல வரும்போது பாத்தீங்கன்னா சிறுமைப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிற தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது 10ஆம் வசனத்துல வாசித்தா, மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும். இது கொஞ்சம் நம்ம கவனிக்க வேண்டிய காரியம். எப்பொழுதெல்லாம் சிறுமைப்பட்டவர்களுக்கு விரோதமாக, எப்பொழுதெல்லாம் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக மனிதர்கள் தங்களுடைய செயல்களை அவர்கள் செயல்படுத்துகிறார்களோ, அவர்கள் கோபத்தோடு தேவ ஜனங்களை அழிப்பதற்காக எத்தனைக்கிறார்களோ, அப்பொழுதெல்லாம் அவர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவார். அப்படியானால் தேவ சபைக்கு விரோதமாக மனுஷர்கள் கோபம் கொண்டு, விரோதம் கொண்டு, சிறுமைப்படுத்தி அவர்களை அழிக்க, அவர்களை நிர்மூலமாக்கிவிட, ஒருவேளை அந்த அசீரியாவின் சனகரிப்பை போல எழுப்பினாலும் சரி, அல்லது சிறுமைப்பட்டவர்களை ஒடுக்குகிற அநீதியாளர்களை போல எழுப்பினாலும் சரி, அல்லது கோபத்தினாலே தேவ ஜனங்களை அழிப்பதற்காக எத்தனைக்கிற ஜனங்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சும்மா இருக்கிறதில்லை. ஆண்டவர் சும்மா இருக்கிறதில்லை. அவர் யுத்தங்களிலே தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். எருசலேமிலே இருந்து கொண்டும் அவர் தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ண முடியும். அவர் வானத்திலிருந்து தன்னுடைய நியாய தீர்ப்பையும் அனுப்பி தேவ ஜனங்களுக்கு அவர் துணை நிற்க முடியும். அதே போல மூன்றாவதாக எழுதப்பட்டிருக்கிற காரியம் என்ன? அங்கே அவர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவாராம். மனுஷருடைய கோபம் எப்பொழுதெல்லாம் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக, தேவ திட்டங்களுக்கு விரோதமாக எழும்புகிறதோ அப்பொழுதெல்லாம் அவர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணி அவருடைய மிஞ்சும் கோபத்தை அவர் அடக்கி போடுவார். கவனிங்கள் எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் யார் என்கிறதை குறித்த ஒரு அறிவு நமக்குள்ள இருக்குமானால், நமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த சூழல்களை குறித்தும் நாம் கலங்க வேண்டியதில்லை. திரும்பமாக சொல்லிக் கொடுக்கிறேன். எருசலேமுக்கு விரோதமாக சனகரிப்பு எழும்பினது போல ஒருவேளை சத்துருக்கள் தேவ சபைக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி, சிறுமைப்பட்டவர்களுக்கு விரோதமாக அநீதி செய்கிறவர்கள் எழுப்பினாலும் சரி, ஒருவேளை கோபம் கொண்டு மூர்க்கம் கொண்டு தேவ ஜனங்களை அழிப்பதற்கென்று சத்துருக்கள் எழுப்பினாலும் சரி, ஆண்டவர் சும்மா இருக்கிறவர் அல்ல. அவர் எருசலேமில் இருந்து கொண்டே
அந்த சத்துருக்களை எல்லாம் அழிக்கிற தேவன் ஒரு மகத்துவம் உள்ள தேவனாக இருக்கிறார். அதே போல அவர் வானத்திலிருந்து நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அதே போல அவர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணி ஜனங்களின் கோபத்தை அடக்கி போடுகிற தேவனாக இருக்கிறார். இந்த பூமியின் ராஜாக்களுக்கு எல்லாம் அவர் பயங்கரமானவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் நாம் சந்திக்கிற எந்த கொடிய சூழ்நிலைகளை குறித்தும் சோர்ந்து போகாதபடிக்கு நாம் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை அறிந்தவர்களாகவும் உணர்ந்தவர்களாகவும் அதற்கேற்ற நம்பிக்கையுள்ளவர்களாகவும் அவருக்கு பயப்படுகிறவர்களாகவும் அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாகவும் நாம் காணப்படுவோமானால் எந்த சூழலும் நம்மை மேற்கொள்ள முடியாது. இந்த 6வது மாதத்திலே அவர் நமக்கு மகத்துவம் உள்ள தேவனாக இருக்கிறார். திரும்பவும் அந்த வார்த்தை சொல்கிறேன். 4ஆம் வசனத்தினுடைய அர்த்தம் அது தமிழ்ல சரியா சொன்னா எப்படி இருக்கணும்னா, மகத்துவம் உள்ளவரே, கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கிறோம், நீர் பிரகாசம் உள்ளவர் என்று எழுதியிருக்கிறது அல்லவா. அந்த அர்த்தம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், யூதாவுக்கு விரோதமாக தன்னுடைய கையை உயர்த்துகிற எந்த அதிகாரத்தையும் விட எருசலேமின் தேவன் மகத்துவம் உள்ளவராக இருப்பார். எருசலேமின் தேவன் பிரகாசம் உள்ளவராக இருப்பார். அந்த மகத்துவம் உள்ள தேவன், அந்த பிரகாசம் உள்ள தேவன், அந்த பயங்கரமான தேவன் இந்த காலை நேரத்திலே உங்கள் வாழ்க்கையிலே எந்த விதத்தில் எல்லாம் சத்துருக்கள் எழுப்பி தீமை செய்வதற்கு எழுப்பினாலும் அங்கே நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கை நிமித்தமாய் சத்துருக்களை எல்லாம் நிர்மூலமாக்கி போடுவதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். சத்துருக்களுக்கு நியாய தீர்ப்பை அனுப்புவதற்கு அவர் ஒரு நீதியுள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறார். சத்துருக்களுக்கு அவர் தன்னுடைய மகிமையை விளங்கப்படுகிற தேவனாக இருக்கிறார். தன்னுடைய மகத்துவத்தை விளங்கப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அது நிமித்தமாய் அவருடைய கோபத்தை எல்லாம் ஆண்டவர் அடக்கி போடுவாராம். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் இந்த மாதத்திலே இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை வழிநடத்துவாராக.